ஸ்ரீரங்கம் தொகுதியில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த கழக வேட்பாளர் 96,516 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து மக்களின் முதல்வருக்கு தோழமை கட்சித் தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் திரு ஆர் சரத்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர் அமோக வெற்றி பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீது மக்கள் வைத்துள்ள மாறாத நம்பிக்கைக்கு கிடைத்துள்ள மகத்தான வெற்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார். மூவேந்தர் முன்னணி கழக நிறுவன தலைவர் டாக்டர் நா. சேதுராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புக்கு சமமானது என்றும், இந்த தீர்ப்புதான் என்றென்றைக்கும் நிரந்தரமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான மக்கள் நலத் திட்டங்கள் ஸ்ரீரங்கம் தொகுதியில் அஇஅதிமுகவுக்கு அமோக வெற்றியை பெற்று தந்துள்ளதாக தோழமை கட்சி தலைவர்கள் பலரும் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எத்தனை முறை தேர்தல் வந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த நற்பண்புக்கு, இந்த நல் இலக்கணத்திற்கு, அரசியல் தலைவர்கள் என்றால், மக்களின் தலைவர்கள் என்றால், மக்களை ஆளுகிற தகுதி ஒருவருக்கு வேண்டுமென்றால் அதுக்கு முன்மாதிரியாக புரட்சி தலைவி அம்மா அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று இந்த தேர்தலினுடைய முடிவால், மக்களினுடைய ஆதரவால் மக்கள் நீதியின் பக்கம் இருக்கிறார்கள். நீதி வென்றிருக்கிறது. நீதியின் வடிவம்தான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் சமூகத்தினுடைய ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதற்கு சான்றாய் இந்த இடைத்தேர்தலிலும் மக்கள் அலையலையாக வாக்களித்து மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த நல்லாட்சிக்கு துணையாக இருப்பது. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய முடிவுகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய சாதனைக்கு கொடுத்திருக்கக்கூடிய மணிமகுடமாகத்தான் பார்க்க வேண்டும். நமது தலைவர் ஒரு பீஸ்மர், நமக்கு ஆளுமை கொண்டவராக இருக்கிறார்கள். இனி அவர்களுடைய காலம் தொட்டு தமிழக மக்கள் அவர்களுடைய ஆட்சியைத்தான் விரும்பக்கூடிய காலத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய 6 கோடி மக்களை அரவணைத்து காப்பாற்றி எல்லா வகைகளில் நலம் புரிந்து வாழ்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்த அந்த தாயை ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இந்த வெற்றியானது 2016ஆம் ஆண்டு பொது தேர்தலிலும் நிச்சயமாக எதிரொலிக்கும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆவார்கள் என்பது உறுதியான செய்தியாகும். ஏழை எளியவர்கள், கிராமப்புற மக்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஆதரவாக, உறுதுணையாக என்றென்றும் நிற்பார்கள் என்பதை இந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற இடைத்தேர்தல் நிரூபித்து காட்டியிருக்கின்றது. 97,000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுகிறது என்றால், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியும் மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னம்தான் வெற்றி பெற போகிறது என்பதற்கு ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் கொடுத்த ஒரு முன் உதாரணம் தான் இந்த வெற்றி வாய்ப்பு. கழகத்தின் அமோக வெற்றி குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத், திமுகவின் அரசியல் வாழ்க்கை இத்தோடு முடிவடைந்து விட்டது என குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கருணாநிதியின் கட்சி இனிமேல் அது தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கான வாய்ப்பில்லை என்பதை ஸ்ரீரங்கம் வாக்காளர்கள் உலகத்திற்கு உரக்க சொல்லியிருக்கிறார்கள். இனிமேல் திமுக கரை சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஸ்ரீரங்கம் தான் அவர்கள் சந்திக்கிற கடைசி தேர்தலாக இருக்கும் என்பதை ஸ்ரீரங்கம் வாக்காளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதேபோல் தமிழ்நாடு முத்தரையர் சங்கம், தமிழ்நாடு மக்கள் சேவை மையம், அம்பேத்கர் தேசிய காங்கிரஸ், சிவசேனா, ஜனநாயக ஃபார்வர்ட் பிளாக், முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் கழக வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளன.